சைவம் தொலைக்காட்சியில் விசேட செய்திகள். சைவம் தொலைக்காட்சியில் விசேட செய்திகள். வணக்கம். சைவம் தொலைக்காட்சியில் சர்வதேச செய்திகள் வாசிப்பது உங்கள் இரா ரஞ்சனி தேவி. தெய்வீகம் ஆன்மீக சஞ்சிகையின் 3வது ஆன்மீக மாநாடு கடந்த 9/3/2025 மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இந்நிகழ்வில் ஆன்மீகம் மற்றும் கல்வி அறிவு சமூக சேவை போன்றவற்றை கருத்தில் கொண்டு ஆண்டுதோறும் அறிவு சுடர் எனும் உயர் விருதானது வழங்கப்பட்டு வருகிறது. இவ்விருதானது திருமதி சீலா சுகுமார் அவர்களின் ஞாபகார்த்தமாக உயர் திரு சுகுமார் கணேசன் அவர்களால் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச இந்து குருமார் ஒன்றியத்தின் செயலாளர் யாவர்களையும் இணைந்து இந்த கௌரவத்தினை வழங்கி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கிறோம். அறிவியல் சுடர் உயர் விருது வருவதற்காக அழைக்கப்படுகின்றார். ஆன்மீகம், சமூக சேவை, கல்வி போன்றவற்றில் சிறந்து விளங்கும் ஓய்வினிலே உதவி கல்வி படைப்பாளர் செல்வி யோகராணி பாலசுப்ரமணிய சர்மா அம்மையார் அவர்களே அறிவியல் சுடர் உயர் விருது வருவதற்காக தங்களின் பலமான கரகோஷத்துடன் அரங்கிற்கு அழைத்து நிற்கின்றோம். யாழ் ஆன்மீக மாநாட்டில் அறிவியல் சுடர் எனும் உயர் விருதினை பெற்றுக் கொள்கின்றார். இவருக்கான சான்றிதழை சர்வதேச இந்து குருமார் ஒன்றியத்தின் செயலாளர் சிவஸ்ரீ சோ கீர்த்தீஸ்வர குருக்கள் அவர்கள் வழங்கி கௌரவிக்க தொடர்ந்து அறிவியல் சுடர் உயர் விருதினை வழங்கி கௌரவிக்கிறார் சர்வதேச முத்து குருமார் ஒன்றியத்தின் தலைவர் சைவ சித்தாந்த பண்டிதர் சிவஸ்ரீ கே ஜெகதீஸ்வர குருக்கள் ஐயா அவர்கள் பலமாக கருக்களை தட்டிக் கொள்ளுங்கள். ஆன்மீகம், கல்வி, சமூக சேவை என அத்தனை முறைகளிலும் விளைந்து வருகின்ற அற்புதமான ஆங்கிக்கு அறிவியல் சுடர் எனும் உயர் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் சீலா சுகுமார் அம்மா அவர்களின் ஞாபகார்த்தமாக அறிவுத்திறனும் ஆன்மீக நெறியில் இருப்பவர்களுக்கும் அந்த உயரிய விருது வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாறான பருமதிமிக்க இந்த விருதை யாருக்கு நாங்கள் வழங்குவோம் என்று அங்கே தீர்மானம் எடுத்த போது இறுதி தீர்மானம் எங்களுடைய இந்த விருதை வழங்குகின்ற பெருமதிப்புக்குரிய சுகுமார் கணேசன் ஐயா அவர்கள் தான் எடுப்பார். எனவே நாங்கள் இங்கே ஒரு தெரிவுக்குழு ஒன்று அமைத்திருந்தோம். அந்த தெரிவுக்குழுவிலே கலாபூஷணம் புண்ணியசீலன் ஐயா அவர்களால் அம்மா அவர்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. எல்லாமாக 4 பேருடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. அதிலே அம்மா அவர்கள் பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர் மட்டுமன்றி அவர் ஒரு சிறந்த கல்வியலாளரும் என்பதற்காக இந்த அறிவுச்சுடர் என்ற உயரிய விருது அம்மா அவர்களுக்கு கொடுப்பது பொருத்தம் என்று எங்களுடைய தெரிவுக்குழு தீர்மானித்தது. அந்த தெரிவுக்குழுவின் முடிவை உயர்திரு சுகுமார் கணேசன் ஐயாவிடம் அனுப்பியிருந்தோம். அவர் அங்கே இருந்து எமக்கு மறுமொழி அனுப்பினார். உண்மையில் அவர்களுக்கு ஏற்புடையவர் அவரையே தெரிவு செய்யுங்கள் என்று. எனவேதான் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகின்ற எங்களுடைய பெருமதிப்புக்குரிய அம்மா அவர்களுக்கு இத்தகைய சிறப்பான விருது கிடைப்பதை என்று எல்லோரும் ஓங்கிய கரகோஷத்தோடு எங்களுடைய அம்மா அவர்களை வாழ்த்தி வணங்குவோமாக. இவ்வாறு தெரிவுக்குழுவின் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட இவ் அறிவுச்சுடர் எனும் உயர் விருதினை சர்வதேச இந்து குருமார் ஒன்றியத்தின் தலைவர் சிவஸ்ரீ கு ஜெகதீஸ்வர குருக்கள் அவர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளரும் ஓய்வு நிலை உதவி கல்வி பணியாளருமான செல்வி யோகராணி பாலசுப்ரமணிய சர்மா அவர்களுக்கு வழங்கி கௌரவிப்பானது. ஆன்மீக நெறிகளை ஊக்குவிக்கும் சிறந்த செயற்பாடாக அமைவதுள்ளதாகவும் இவ்வாறாக ஆன்மீக நெறிகளை வளர்க்கும் பொருட்டு பல்வேறு செயல்திறன் மிக்க செயல்பாடுகளையும் தெய்வீகம் ஆன்மீக சஞ்சிகையானது செய்து வருவது யாவரும் அறிந்த விடயமாகும். இத்துடன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் சைவம் தொலைக்காட்சியின் சர்வதேச செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
மீண்டும் மற்றொரு செய்தி அறிக்கையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் இரா ரஞ்சனி தேவி.